ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்: இஸ்ரவேல் தேசத்தார் திரும்பி பாபிலோனிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வரப்போகிறார்கள். அவர்கள் வந்து எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருக்களை நான் எப்படி அழிப்பேன் என்றும் அதை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையை பற்றியும் சொன்னார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக மனமிறங்கி அவர் சத்துருக்களை அழித்து தம் ஜனங்களை காப்பாற்றும் அந்த அன்பின் செயலை, கர்த்தருடைய கிரியையை நாம் பார்ப்பதற்கு அவர் நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னார், நடப்பதற்கு முன்னே சொன்னார், அவர் மீண்டும் அப்படி செய்தார். இது அப்படியே நிறைவேறி முடிந்தது 2000 வருடங்களுக்கு முன்பாக. இந்த வேத பகுதியானது நடந்த காரியங்களை பதிவு செய்தது என்று ஒரு முறையில் பார்த்தாலும், நடக்க போகிற காரியங்களை இது நடக்க போகிறது என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு கர்த்தர் செய்த காரியங்களை, அதை நிறைவேற்றியதையும் பதிவு செய்திருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் பொருளும் அதுதான். நடக்க போகிறவைகளை சொல்லி அதன் பின்பு அது நிறைவேறின நிரூபணத்தையும் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை நிச்சயம் செய்வார். நம் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். தியானிப்போம். இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் திரும்பி கர்த்தர் கொண்டு வருவார் இஸ்ரேல் தேசத்திற்கு. அப்பொழுது இஸ்ரேல் தேசம் பாழாய் கிடந்த இடங்கள், அந்த தேசத்தில் பாழாயிருந்த இடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினால் நிரம்பி இருக்கும். ஜனங்களே இல்லாமல் பாழாயின நிலங்களாக பாழாய் கிடந்தது. அங்கு வாழ வேண்டிய ஜனங்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எல்லாம் பாழடைந்து, ஏனென்றால் ஜனங்கள் இருந்தால்தான் விவசாயம் செய்வார்கள், நிலங்கள் பண்படுத்தப்படும், மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டால் இதோ ஒரு சிலர் தான் அங்கு தேசத்தில் இருந்தார்கள். அதனால் தேசம் பாழாய் கிடந்தது. இஸ்ரவேலர்களின் திரும்பி வரும் பொழுது அந்த தேசம் நிரம்பி வழியுமா. இஸ்ரவேலர்கள், அதாவது பாலை காய்ச்சும் போது பொங்கி வழியும் அல்லவா, அது போல இஸ்ரவேலர்கள் ஜனங்களின் திரட்சி, அவர்களுடைய ஜன கூட்டத்தினால் தேசமே, இஸ்ரேல் தேசமே நிரம்பி வழியுமாம். அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, நிரம்பி வழியும் மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் சொல்வார்களாம், ஏற்கனவே இருக்கிறவர்களை பார்த்து, எங்களுக்கு இடம் போதாது, நீங்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு போங்கள் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு ஜன திரள் பெருகும், தேசம் செழிப்படையும். ஒரு தேசத்தில் முதல் செழிப்பு என்றாலே முதலில் ஜனங்கள் இருக்க வேண்டும், அதன் பின்புதான் மற்ற வளங்கள் எல்லாம். அப்படி அந்த ஜனங்களால் நான் நிரப்புவேன். உன் குமாரர்கள் வந்து உன் தேசத்தை நிரப்புவார்கள். புறஜாதியார் அல்ல, அவர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இஸ்ரவேலர்களே இஸ்ரவேல் தேசத்தை நிரப்புகிறார்கள். இது மிகப்பெரிய சந்தோஷமான காரியம். இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கும் கூட, இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் இது நடந்து முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிதான் நாம் இழந்து போனவைகளை மீண்டும் நமக்கு கொடுக்க போகிறார். மீட்டு தருவார். அவர் நமக்கு மீண்டும் தருவார். நாம் இழந்து போனது, நம்மை விட்டு விலகி போன காரியங்கள் மீண்டுமாக நம்ம இடத்தில் வந்து சேரும். அந்த நிறைவினால் அது நாம் கொஞ்சம் இழந்திருப்போம், ஆனால் கிடைப்பது மிக பெரியதா இருக்கும், அதிகமாய் இருக்கும். நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை, நாம் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் மீட்டு தருவார். அது எதுவாய் இருந்தாலும். சரீர ஆரோக்கியம் இல்லாமல் விரவினமாய் நோயினால் பல வருடங்களாக பாடுபட்டவர்களாய் இருந்தால், இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன். இஸ்ரேல் தேசம் வறண்டு போய் கிடந்தது, ஜனங்கள் இல்லாமல் இருந்தது, பாழாய் கிடந்தது. அந்த தேசத்தை செழிப்பாக்கினேன், ஜனங்களின் திரளை நான் கொடுத்தேன். அது போல உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு பலவீனங்களும், எந்தவித பலவீனம் இருந்தாலும் எல்லாம் நீங்கி போய் கர்த்தர் உங்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிறார். அது எந்தவித இழப்புகளாய் இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களிடத்தில் கொடுத்ததை நீங்கள் இழந்திருக்கலாம். அதெல்லாம் மீண்டும் அதிகமாக, முன்பை விட அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனாகிய நம்மை விழுங்குவதற்கு காத்திருந்தவர்கள், விழுங்கினவர்கள், நம்மை நம் வாழ்க்கையை மிகவும் துன்பப்படுத்தி, நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் மறைத்து, நம்மை துன்பத்திலும் துயரத்திலும் போட்டு அழுத்திக் கொண்டிருந்தவர்கள், நமக்கு எதிரியாய் இருந்து நம்மை கொடுமைப்படுத்தினவர்கள், நம்மை விழுங்கி போட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் உடைந்து போய் இருந்தோமானால், இதோ அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். நம்மை கொடுமைப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை ஆளுகை செய்து சித்திரவதை செய்தவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு தூரமாய் போகிறார்கள். கர்த்தர் அவர்களை விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் துயரங்கள் முடிந்து போயின, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி துக்கங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். பிள்ளைகள் அற்றிருந்த உங்களுக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு போதாது என்று சொல்லும் அளவுக்கு இருக்கும். பிள்ளைகளே இல்லாமல் தனியாய் தவித்து கிடந்தேன் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் இது பிள்ளைகளை மட்டும் குறிப்பதல்ல. பிள்ளைகள், உறவுகள், எந்தவித சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்கள், பணமாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல், உறவுகள் இல்லாமல், இப்படி எல்லா விதத்திலும் துன்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு யாரும் எனக்கு இல்லை என்ற நிலையில் இருந்தீர்களா? அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கவலையை விடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்கள் உறவுகள் உங்களிடம் வருவார்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாரிசுகள், உங்கள் குடும்பம் கட்டப்படும். தனித்து இருந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளினால் அவர்கள் வந்து சொல்லுவார்கள், எங்களுக்கு குடியிருக்க இடம் போதவில்லை, எங்களுக்கு இன்னும் இடம் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நிறைவாய் உங்களுக்கு தருவார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். அப்படி நிறைவாய் சந்தோஷமாய் பழுகி பெருகி வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் சொல்லுமா, இவர்களை எல்லாம் எனக்கு பிறப்பித்தவர் யார்? இவ்வளவு ஜனங்கள் வந்தார்களே, இவ்வளவு பேர். அதாவது இஸ்ரவேல் தேசத்தார் சொல்லுவார்களாம், தனிமையில் ஒரு சிலர் மட்டும் இஸ்ரவேலில் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லது இஸ்ரவேல் தேசம் அதை நினைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பெரியோர்கள் சொல்லுவார்களாம், இவர்களெல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள்? நான் தனித்தும் சிறைப்பட்டும் கிடந்தேனே, இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களை எனக்காக பிறப்பித்தவர்கள் யார் என்று எல்லோரும் ஆச்சரியப்படும்படிக்கு திரளான ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தை வந்து நிரப்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கையை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட துன்மார்க்க மனிதர்கள், தீயவர்கள், நல்லவர்கள் அல்ல, தீயவர்கள், துன்மார்க்கம், அக்கிரமம், பாவம், மீறுதல், இப்படி எல்லா தீமையும் செய்து கொண்டிருந்த துன்மார்க்கர்கள், அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். அப்படி என்றால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை, அவர்கள் செய்த பாவ செயல்களுக்கு ஏற்ற தண்டனை, நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி கர்த்தர் செய்யும் பொழுது, நம் சத்துருக்களின் மேல் கர்த்தர் செயல்படும் பொழுது, அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கும் பொழுது, அவர்கள் என்ன செய்வார்களா? நம்மிடமாய் திரும்பி வந்து நம் பிள்ளைகளை கொடுக்கைகளில் சுமந்து வருவார்களாம். அப்படி என்றால் நம் பிள்ளைகளை கையில் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இப்படியாக சுமந்து கொண்டு அவர்கள் வருவார்களாம். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள். உன் பிள்ளைகளை சுமந்து, உன் எதிரிகள் உன் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டு வருவார்களாம். பெண் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டும் ஆண் பிள்ளைகளை கையில் சுமந்து கொண்டும் அவர்கள் வருவார்கள் என்றால் எவ்வளவு பெரிய காரியம். நம் எதிரிகள் நமக்கு பணிந்து நமக்கு வேலைக்காரர்களாக அவர்கள் வந்து நம்மிடத்தில் இருப்பார்களாம். அப்படி செய்ய வைப்பாராம் கர்த்தர்.
ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், ராஜாக்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். அப்படி என்றால், நம் வீட்டில் வேலை செய்கிற ஆயாக்களாக, நம் பிள்ளைகளையும் நம்மையும் வளர்க்கிற தாயாக, தகப்பனாக அந்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் இருப்பார்களாம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட ராஜாக்கள் நம் வீட்டில் பணிவிடைக்காரர்களாக, வேலை செய்கிற வேலைக்காரர்களாக இருப்பார்களாம். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன் காலின் தூளை நக்குவார்கள். நம்மை நம் காலிலேயே விழுவார்களாம். அந்த அளவுக்கு அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். நம் எதிரிகள் நம் காலில் விழும் அளவுக்கு கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போடுவார். அப்பொழுது இது நடக்கும் பொழுது உலகம் அறிந்து கொள்ளும். இது நடக்கும் பொழுது சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இத்தனை காலம் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். அப்படி நம்பி இருந்ததினால் கர்த்தர் அவர்களை வெட்கப்பட விடவில்லை. அவர்களை மீட்டுக் கொண்டார், காப்பாற்றினார். அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் அவர்கள் நம்பிக்கை நிறைவேறிற்று. கர்த்தரை இன்று நாம் நம்பி இருக்கிறோம். எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் இதை சொன்னார், இதைதான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். இதனால் அவர் மேல் வைத்த நம்பிக்கை, நிச்சயம் அவர் நம்மை காப்பார் என்று. அப்படி நாம் அவரை நம்பி அவருடைய செயலுக்காக காத்திருக்கிறோம். அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நாம் காத்திருக்கிறோம். அப்படி அவரை உண்மையாய் நம்பி நாம் காத்திருப்போமானால், நம் வாழ்க்கையில் நாமே எல்லா காரியங்களையும் செய்யாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றியை தருவார், நற்காரியங்களை நிறைவேற்றி தருவார். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அவரை நம்பி நம் வாழ்க்கையில் என்ன துன்பம், துயரம், பாடு வந்தாலும் சுமந்து கொண்டு அமைதியா இருந்தால், அவர் மேல் நம்பிக்கையை வைத்து அமர்ந்து அமைதியா இருந்தால் போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நம் எதிரிகள் முன்பாக நம்மை வாழ வைக்காமல் அவர் விட மாட்டார். அவர் நாமம் மகிமைப்படும்படி செய்வார். அவருக்கு அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதே பிரியம். நம்மை துன்பம் நமக்கு அனுமதிக்கிறார். நமக்கு பாடுகளை அனுமதிப்பது நம்மை மறுரூபப்படுத்த, திருத்துவதற்கு தான். நம்மை தண்டித்த அவர் பழி வாங்குவதற்கு அல்ல, அது சத்துருக்களிடம் பழி வாங்குவார். நமக்கு அவர் கொடுக்கும் தண்டனைகள் நம்மை திருத்துவதற்கு, நியாய தீர்ப்புகள் நம்மை திருத்துவதற்கு. அவர் நிச்சயம் அப்படியே கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு அடி போட்டு பிள்ளைகளை திருத்தி கொண்டு வருவது போல, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருந்து, அவர் செயல்களுக்காக நாம் காத்திருந்து ஒரு காரியத்தை நாம் அவரிடத்தில் சொல்லுகிறோம். அவர் செய்ய அனுமதித்து அவர் பதில் தரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்து கொண்டு என் வாழ்க்கை அவருடையது என்று ஒப்பு கொடுத்து நாம் கீழ்ப்படிந்திருந்தால் அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். நாம நம் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டால் நாம் பட்டு தீர வேண்டியதுதான். இப்படி நம் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டும் பொழுது, அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுதும், நம்மை மீட்டுக் கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நாமும் அறிந்து கொள்வோம், நம்மை பார்க்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள், நம்முடைய சத்துருக்களும் அறிந்து கொள்வார்கள். அவரை நம்பினால் நிச்சயம், கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்படவே மாட்டார். பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? பராக்கிரமன் என்றால் மிகவும் ஒரு ரவுடி, மிகப்பெரிய பலசாலி, ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான். அவன் ஒரு கொள்ளை அடித்து கொண்டு வருகிறான், ஒரு இடத்தில் ஒரு நகையை பறித்து கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் கையில் இருந்து நம்மால் பிடுங்கி எடுக்க முடியுமா? அவனிடத்தில் இருந்ததை வாங்கி கொள்ள முடியுமா? அவனோடு போராட நம்மால் முடியாது. அவனை அடித்து அவனை எடுத்துக்கொள்ள நம்மால் முடியுமா? முடியாது. நீதியின்படி ஒரு மனிதன் தவறு செய்து அந்த மனிதனை சிறையில் போட்டிருக்கிறார்கள். அவன் செய்த தவறுக்கு நியாயமாய் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. அவன் சிறையில் இருக்கிறான். அவனை நாம் வெளியே கொண்டு வர முடியுமா? இல்லை. அவன் செய்த தவறு அவனுக்கு சரியான நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்க அவனை வெளியே கொண்டு வர முடியாது அல்லவா? இந்த இரண்டு காரியங்களும் எப்படி முடியாதோ, அது எவ்வளவு கடினமான காரியமோ, அது போல
அதை கூட முடியாமல் போகலாம். ஆனால் அது நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் பராக்கிரமன், பலவந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான, பலசாலியான, மிகவும் திறமை வாய்ந்த பெரிய மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக போனால் பொல்லாத ஆவிகள், சாத்தானை சொல்லலாம். சாத்தானோ அவனால் பிடிக்கப்பட்ட மனிதர்களோ பொல்லாதவர்களா இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். இந்த காரியம் நடக்காது, இது முடியாது என்று நாம் எதையும் நினைக்க வேண்டாம். நம் எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியாய், பராக்கிரமசாலியாய், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, அவனிடமிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், நம்மை காப்பாற்றுவார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எதிரியாய் இருந்து நம்மை துன்பப்படுத்துகிற மிகப்பெரிய எதிரிகள், பலசாலிகள், பெரிய ஆட்களா இருக்கலாம். நாம் நினைக்கலாம், இவனிடமிருந்து நம் வாழ்நாளில் எப்பொழுதும் தப்பிக்க முடியாது என்று. அப்படி நினைக்க வேண்டாம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயம் அவனிடமிருந்து நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட எதிரிகளா இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம் பிள்ளைகளை அவர்களோடு வழக்காடி மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் என்றால் நம்மைதான். நம் சத்துருக்களுடன் வழக்காடி நம்மை கர்த்தர் மீட்டுக் கொள்வார். இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும் நம்மை மீட்டுக் கொண்டு போய் சேர்ப்பார். பொல்லாதவனின் செயல்கள் முறியடிக்கப்படும். அவனிடம் இருந்து நம்மை காப்பாற்றுவார் கர்த்தர். அது எந்தவித துன்பமாய் இருந்தாலும், நம் எப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். எப்படிப்பட்ட வியாதி நமக்கு எதிரியாயிருந்து துன்பப்படுத்தினாலும் அதனிடமிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். எப்படிப்பட்ட சண்டைகள், வம்புகள், பிரச்சனைகள், வழக்குகள், வாக்குவாதங்கள், மிகப்பெரிய அதிகாரம் உடையவர்களின் தொல்லைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதிடமிருந்து, அப்படிப்பட்ட போராட்டத்திடம் இருந்தும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதனிடம் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். இப்படியாக உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை மீட்டுக் கொள்வேன், உன்னை நான் விடுவிக்காத படிக்கு மிகப்பெரிய பாடுகள் எதுவும் அங்கு இல்லை, எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் அதன் பொருள். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். நம்மை ஒடுக்கி, துன்பப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய மாம்சத்தை அவர்களே தின்பார்களாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பார். அப்படி என்றால் அவர்களுக்கு வறுமை, இயலாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிடும். மிகப்பெரிய துன்பங்கள் வந்துவிடும். அதனால் அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு கிடப்பார்கள். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்கள் இரத்தத்தினால் அவர்கள் வெறி கொள்வார்கள், வெறி பிடித்து அலைவார்களாம். அவர்கள் துன்பம் அவர்களை ஆளுகை செய்து, எந்தெந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினார்களோ அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவர்களையே துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்த தொடங்கும். அவர்கள் துன்பத்திற்கு அனுபவிக்க காலம் வந்தது என்று பொருள். நம் சத்துருக்களுக்கு அந்த தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். இப்படி எல்லாம் கர்த்தர் செய்யும் பொழுது கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர், யாக்கோவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாய் இருக்கிற நம் தேவன், அவரே நமக்கு இரட்சகராகவும் மீட்பராகவும் இருக்கிறார் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்காக அவர் வெற்றி தரும் பொழுது, நம்மை ஆசீர்வதித்து நம்மை மீட்டு கொண்டு, இது நாள் வரை நம்மை கொடுமைப்படுத்தினவர்களை அடித்து நொறுக்கி தூளாக்கி அவர்களை தாழ்த்தி போடும் பொழுது கர்த்தர் இதை செய்வார். அதை செய்யும் பொழுது மெய்யாலும் அவர்களே சொல்வார்கள், அந்த துன்மார்க்கரை சொல்வார்கள், மெய்யாலும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அவர்களே புரிந்து கொள்வார்கள். மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமான யாவரும் என்றால் எல்லா மனிதர்களும், உலகமே சொல்லும், ஜீவனுள்ள தேவன் அவர், அவருடைய ஜனங்கள் அவரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று தங்கள் வாயினால் அறிக்கை செய்வார்கள். அப்படியாக கர்த்தர் செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல நாட்கள், பல வருடங்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல வருடங்களாக பலவித சூழ்நிலைகளில் இருந்து மிகுந்த துன்பத்தை அனுபவித்திருப்போம். தீயவர்கள் நம்மை சூழ்ந்து பல பாடுகளை நமக்கு கொடுத்திருப்பார்கள். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும் செயல்.
ஒருவர் கூட இதிலிருந்து தப்ப முடியாது. நான் சுகமாய் வாழ்ந்து, சுகமாய் நான் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்தேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லோரும் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாவ சுபாவங்கள் நம் தாயின் கருவில் இருந்து பிறக்கும் பொழுதே நமக்குள் இருக்கிறது. அதிநிமித்தம் சில துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது. இன்பமும் துன்பமும் இவ்வுலக வாழ்க்கையில் நியதியாய் இருக்கிறது. அப்படி இருக்க நம் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்து போராடி கொண்டிருப்போம். பொல்லாத சத்துருவை எதிர்த்து போராடுவோம். நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்றால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். பாவம் செய்வது சுலபமாக ஒரு மனிதன் பாவத்தை கற்றுக்கொண்டு செய்துவிட முடியும். ஆனால் அந்த பாவத்தை எதிர்த்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்பது கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததுதான். அந்த போராட்டத்தை நாம் போராடி கொண்டிருப்போம். அப்பொழுது நம் சத்துருக்களின் செயல்கள் மிகவும் பெரியதாய் நம் சத்துருக்களை நினைத்து, நாம் பட்ட பாடுகளை நினைத்து நாம் மனம் உடைந்து போயிருப்போம். மிகுந்த துன்பத்தை நாம் அனுபவித்திருப்போம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? எனக்கு ஏன் இது நடக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம திருந்துவதற்காக கர்த்தர் அனுமதிக்கும் பாடுகள். இன்னொரு காரியம், இது நிரந்தரமாகவே இருந்து விட்டால் நம் வாழ்க்கை கசிந்து விடும். நிச்சயம் அப்படி இருக்காது. கர்த்தர் அந்த பாடுகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நம் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முடிவு உண்டு. அது சீக்கிரம் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த துக்க நாட்கள் முடிந்து நிச்சயம் நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார். துன்மார்க்கரை நம் எதிரிகளை அவர் அழித்து போடுவார். நம்மிடத்தில் அவர்களை தாழ்த்தி போடுவார். நமக்கு மேலாய் உயர்ந்து நின்று நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் நமக்கு கீழாக இருந்து நமக்கு வேலை செய்கிறவர்களாக அவர்களை மாற்றி போடுவார். இப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் உணர்ந்து கொள்வோம், கர்த்தரை நம்பி இருந்தேன், நான் வெட்கப்படவில்லை. என் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களே தலை குனிந்து போனார்கள். கர்த்தரை நம்பின இவளோ பெரியவளா இருக்கிறாள் என்று அவர்கள் சொல்லும் அளவுக்கு கர்த்தர் இவளோடு இருக்கிறார், இவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் வாயினால் அறிக்கை செய்து புறப்பட்டு போவார்கள். நமக்கு பணிவிடை வேலையாட்களாய் இருப்பார்கள். நமக்கு வேலை செய்து கொண்டு இனி வாழலாம் என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு நம் எதிரிகளை தாழ்த்தி போடுவார். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் நல்லவர், அவர் அன்பு பெரியது. புரிந்து கொள்வோம், நடந்து கொள்வோம். ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர். நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர். அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை வழி நடத்துவார், நம்ம எல்லா துன்பங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். நம் சத்துருக்களை மிதித்து போடுவார். நம் காலின் அருகே, நம் காலின் கீழே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.